வணக்கம் உறவுகளே, நான் தான் உங்கள் உயிர் தமிழர் ராமர் முருகேசன் பேசுகிறேன். என்ன அப்படின்னா, நான் கல்லூரி படிக்கும்போது பாரதியாருடைய ஆத்திச்சூடியை தினமும் காலையில் அந்த ஆத்திச்சூடியை ஒரு காணொலியாக போட்டேன். நான் படித்தது உங்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போது அதே மாதிரி சமீபத்தில் புத்தக திருவிழா போயிருக்கும்போது நான் வாங்கின ஒரு கதை என்ன கதை அப்படின்னா, இந்த புத்தகம் உத்வேகமூட்டும் உள்ளூர் கதைகள் 100 அப்படிங்கிற ஒரு புத்தகம். இந்த கதைகள் எப்படி இருக்குன்னா, ஒரு கதை இருக்கும், அந்த கதை முடியும் போது ஒரு கேள்வியோட அந்த கதை முடியும். அந்த கேள்விக்கு நம்மளோட அதிலே பதில் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட பதில் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இது என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட கற்பனை திறனை வளர வைக்கும். அதே மாதிரி அந்த பாரதியாருடைய ஆத்திச்சூடிய மாதிரி இந்த 100 கதைகளையும் அடுத்து வர்ற 100 நாட்கள்ல உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த கதை கேள்வியோட முடியும் போது அதற்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட சேர்ந்து நீங்களும், உங்களோடு சேர்ந்து நானும் புதுசா ஒரு கதைகள் கத்துக்கலாம். நம்மளோட கற்பனை திறனையும் நம்ம வளர்த்துக்கலாம். அந்த கேள்விகளுக்கு நம்மளுடைய பதில் என்னவா இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையுமே நமக்குள்ள வளர்த்துக்கலாம். இதுக்கு இப்படி ஒரு கேள்வி பதில் இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்லும்போது ஒருத்தர் அதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இதை நான் உங்ககிட்ட சேர்க்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அதன் முதல் கதையா இன்னைக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துல ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு ஒரு பையன், அவருக்கு மனம் முடிஞ்சு ஒரு மருமகள். இவங்க 3 பேர் தான். அம்மா, மகன், மருமகள் 3 பேரும் இருக்காங்க. அம்மாவுக்கும் மருமகளுக்குமே அடிக்கடி சண்டைகள்லாம் வருது. ஏன்னா அம்மா சின்ன வயசுல இருந்தே அந்த பையனை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. அப்பா கிடையாது, அம்மா மட்டுமே தனி ஒரு மனுஷியா இருக்கும் அந்த பையனை வளர்த்துருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மாவுக்கும் மருமகளுக்கும், மாமியாருக்கும் மருமகளுக்கும் நிறைய சண்டைகள் வருது. அப்போ அவங்க அம்மா சொல்றாங்க, வாப்பா நம்ம போய் ஜாதகத்தை பார்த்துட்டு வருவோம், ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு இருக்குன்னு கேட்போம்னு சொல்லிட்டு ஒரு பண்டிதரை போய் பார்க்க போறாங்க. இப்படி பார்க்க போகும்போது பையனுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லைனாலும் அப்போ அந்த ஜோசியக்காரர் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு இந்த அம்மா சொல்றாங்க இப்படியெல்லாம் இருக்கு, எனக்கு மன நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கு நான் சொல்ற மந்திரத்தை சொல்லுங்க. காலையில 2 மணி நேரம், மாலை வேலை சாயங்கால நேரத்தில் 2 மணி நேரம் நீங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க, குடும்பத்தில் மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுக்கும்போது அதே மாதிரி இந்த அம்மாவும் மாமியார் அந்த அம்மாவும் வீட்டில் காலையில் 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம் அந்த மந்திரத்தை சொல்லி தியானத்தில் இருக்கும்போது இவங்க 2 பேருக்குள்ள சண்டைகள் எல்லாமே குறையுது. அப்போ அந்த மகன் பார்க்குறாரு, நல்லா இருக்குதே, அவங்க ஜோசியக்காரங்க சொல்லி கொடுத்த மந்திரம் பழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியக்கார்ட்ட கேட்குறாரு. நானும் முதல்ல நம்பாம தான் இருந்தேன். நீங்க சொல்லி கொடுத்த மந்திரம் ஆனா எங்க அம்மா சொல்ல எங்க வீட்டுல அமைதியா இருக்காங்க, எல்லாருமே முன்னாடி இருந்த சண்டைகள் எல்லாமே ஒருத்தர் புரிஞ்சு சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரம் சொல்லி கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அந்த ஜோசியக்காரர் சொல்றாரு, இல்ல நான் மந்திரம் சொல்லி கொடுத்ததுனாலதான் அந்த மந்திரத்துக்கு மகிமை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா இந்த இடத்துல உங்க வீட்டுல நடந்ததுக்கான காரணம், அது சண்டைகள் சரியானதுக்கான காரணம் அந்த மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. அந்த மந்திரம் காரணம் கிடையாது, ஆனா இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. அப்படி அவர் கொடுத்த விளக்கம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதா இந்த கதை முடியுது. இந்த கேள்வியோட தான் முடியுது. இதுக்கு விடை சொல்லணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரியான விடை என்ன அப்படிங்கிறத நான் அடுத்த கதை பதிவிடுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட, இந்த காணொலியோட முதல் கமெண்ட்ல நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். இருந்தாலும் 10 பேர் பார்த்தாலும் 10 பேருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும். அவங்களோட சொல்யூஷன், அவங்க தீர்வு காண்ற விதம் எப்படி இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான். உத்வேகம் உள்ளூர் கதைகளுடன் உயிர் தமிழர் நாம அடுத்த கதையோடு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.